வெற்றி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. சென்னையை சுற்றி பலவிதமான அடர்ந்த காட்டு பகுதிகள் இருக்கு. அப்பப்போ நம்ம போகிறது வழக்கம். சேனலை பார்க்குறவங்களுக்கும் அது தெரியும். இப்போ நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா, அதாவது இந்த அத்தி மரம் நீங்க பாக்குறீங்க. பொதுவாகவே இந்திய காடுகள் முழுக்க இந்த அத்தி மரம்ங்கிறது பெரிய அளவுல நிறைஞ்சிருக்கும். இந்த அத்தி மரம்ங்கிறது ஆரம்பத்துல இப்ப தேவையில்லாதது அப்படின்னு கருதப்பட்டு ஏகப்பட்ட மரங்களை வெட்டி போட்ட காலமெல்லாம் கூட உண்டு. ஆனா இந்த அத்தி மரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும், அதாவது தாவர பட்சினிகளுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த அத்தி பழங்களுக்கு சீசன் கிடையாது. கரெக்டா அது நம்ம ஒரு பழத்தை பறிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த 40வது நாள் இன்னொரு பழம் வரக்கூடிய அளவுக்கு இது வேகமா வரக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு அருட்கொடை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அத்திமரம் வெட்டப்பட்ட காலத்துல பெரும்பாலும் இந்த உயிரினங்கள் தொடர்ந்து சரிவை சந்திச்சதை கண்டுபிடிச்சவங்க, அதுக்கப்புறம் தமிழக அரசாங்கம் இதை ஒரு நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு மேல இந்த அத்தி மரங்கள் வெட்டப்படக்கூடாது அப்படின்னு தடையாணியை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்ப அத்தி மரம்ங்கிறது மறுபடியும் காடுகள்ல நிறைய பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கு. நல்லதுதான். இந்த அத்திமர பின்னணியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இருவாச்சி பறவை, அதாவது ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இருவாச்சி பறவையை பத்தின ஒரு தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்படின்னு விரும்புறோம். இருவாச்சி பறவை அப்படின்னு சொல்லும்போது அது அழகு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதோடைய மூக்கு நல்லா பிரம்மாண்டமா பெருசா முன்னாடி நீட்டிக்கிட்டு நிற்கிறத நம்ம பார்ப்போம். அந்த பறவையோடைய அளவுல கிட்டத்தட்ட பாதிக்கும் அந்த அளவுக்கு அதோடைய மூக்குடைய அந்த நீளம் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அது எந்த அளவுக்கு அழகான பறவை அப்படின்னு சொன்னா, அந்த பறவை அதோடைய அழகுக்காகவே வேட்டையாடப்படுது. அதோடைய அந்த அழகு இருக்கு பாருங்க, அதோடைய மூக்கு அந்த அழகு இருக்கு பாருங்க, அந்த அழகுடைய அந்த அழகான வண்ணத்துக்காகவே வேட்டையாடப்படக்கூடிய ஒரு நிலையில அந்த பறவை கிட்டத்தட்ட அழிவு நிலைக்கே போயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 48 இனங்கள் இந்த இருவாச்சி பறவையில இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 48 இனங்கள்ல கிட்டத்தட்ட 40 இனங்கள் இந்திய காடுகள்ல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பறவையோடைய அந்த வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பறவைகள் எப்பவுமே ஜோடியா தான் வசிக்கும் கடைசி வரைக்கும். ஒரு பறவை இறந்தால் கூட அடுத்த பறவை இறந்துடுறதா சொல்லப்படுறது உண்டு. அந்த பறவையை நாம தொந்தரவு பண்ணாம விட்டாக்கா கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் கூட வாழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சின்ன பறவை இத்தனை வருஷ காலம் வாழுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த பறவையோடைய முக்கியமான உணவுகள்ல இந்த அத்திப்பழமும் ஒண்ணு. இந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முட்டை தான் போடும், ஒரு குஞ்சு தான் பொரிக்கும். அது இப்படி பண்ணும்பொழுது ஏற்கனவே நல்ல வளர்ந்த மரத்தோட பொந்து இருக்கு பாருங்க, அந்த பொந்துல தான் அந்த பறவை போய் உட்காந்து அந்த பொந்தையே சுத்தமா மூடிட்டு அந்த முட்டையை போட்டு அதை அடக்காக்க ஆரம்பிச்சிடும். 38 நாட்களுக்கு பிறகு அந்த முட்டை பொரிச்சு வெளியே வரும். ஆண் பறவை தான் அந்த பெண் பறவைக்கு தேவையான உணவுகளை கொண்டு வரும். இந்த காலகட்டத்துல பெண் பறவை என்ன பண்ணும்னா, உள்ள உட்காந்து தன்னுடைய இறகுகள் எல்லாத்தையும் ஒண்ணா பிச்சு எடுத்து அது கூட அமைச்சிரும். அந்த பெண் பறவையால வெளியே வர முடியாது. குஞ்ச நல்லா பலத்து ஆளாக்குனதுக்கு அப்புறம் அந்த கூட்டை அதுவே உடைச்சிக்கிட்டு வெளியே வரும். இந்த சமயத்துல ஆண் பறவை தேவையான உணவுகளை கொண்டு வருது பாருங்க. இதுல அதிகமான உணவு இந்த அத்திப்பழமா தான் இருக்கும். பழங்கள், பூச்சிகள், பாம்பு, பல்லி இது மாதிரியான உணவு கூட அது சாப்பிடும். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆண் பறவை ஒரே நேரத்துல ஒரே விதமான உணவு அடுத்தடுத்து கொண்டு வரும்போது அந்த பெண் பறவை என்ன பண்ணும், அந்த உணவு அதுக்கு சலிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த உணவை வாங்கி அதோடைய முகத்திலேயே வீசும். அந்த காட்சிகள்லாம் கூட யூடியூப்ல இருக்கு. அது பார்க்கறதுக்கே ரொம்பவும் வியப்பா இருக்கும். என்னன்னா அந்த உணவு அதுக்கு பிடிக்கலையா, அதுக்கு சலிச்சிருச்சான். அப்ப இந்த அளவுக்கு அந்த ஹார்ன்பில் பறவை ரொம்ப அழகா தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பறவை அந்த குஞ்சு பொறிச்சு கூட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 வாரங்கள் தாயை சார்ந்தே இருக்கும். இந்த பறவை பிப்ரவரி மாதம் கூடு கட்டும். அதுக்கப்புறம் 38 நாள் கழிச்சு அது குஞ்சு பொறிச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த நேரம் எந்த அளவுக்கு காடுகள் செழிப்பா இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த உணவுக்கு அங்க பஞ்சம் இருக்காது. அப்ப அந்த குஞ்சை நல்லா வளர்த்து ஆளாக்கி விட அதுங்களால ரொம்பவும் அது தோதான ஒரு நேரம். அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழல்ல அதுங்க தன்னுடைய அந்த தலைமுறையை வளர்த்தெடுக்கும். ஆனா இந்த பறவை, அந்த பறவையோடைய அழகு இருக்குதுல்ல, அது மட்டுமே தாய்லாந்துல கிட்டத்தட்ட 45,000க்கு
விற்கப்படுது கள்ள மார்க்கெட்ல. இந்த ஒரே காரணத்துக்காக உலகம் முழுவதும் வேட்டையாடப்படுது இந்த பறவை. அதுவும் இந்த பறவையை எந்த நேரத்துல பிடிக்கிறாங்க அப்படின்னா, இது அடக்காக்குறதுக்காக அந்த நல்லா வளர்ந்த மரத்துல போயிட்டு உட்காருது பாருங்க. அப்ப அதோடைய அந்த பொந்த அதுவா மூடுது பாருங்க. தன்னுடைய சிறகுகள பூரா பறக்க முடியாத அளவுக்கு அது எடுத்துருது பாருங்க. இந்த நேரத்துல அதுவே போய் பொறியில மாட்டின மாதிரி இருக்கு. அது வேட்டைக்காரங்களுக்கு ரொம்பவும் தோதான ஒரு நேரமா படுது. அதே மாதிரி வெளியில பறக்கக்கூடிய ஆண் பறவைகளையும் கொல்லும் பொழுது கூட்டுக்குள்ள அடைபட்டு கிடக்கிற அந்த பெண் பறவை பட்டினியாலேயே சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் இந்த ஹார்ன்பில் பறவையை சாப்பிட மாட்டாங்க. அவங்க பழங்குடி மக்கள் தான், ஆனா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த பறவைகள் நீண்ட நாள் வாழுது, ஜோடியோட வாழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பழங்குடி மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது இந்த பறவை மாதிரி என்னன்னைக்கும் ஒன்னா வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதமும் பண்றாங்க. ஒரு பழங்குடி மக்களால வேட்டையாடப்படாத பறவை நாகரீகம் கொண்ட மனிதர்களால வேட்டையாடப்படுது அப்படிங்கிறது தான் இங்க சோகமான ஒரு விஷயம். இந்த பறவை இனம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரியான உணவு கொடுக்கக்கூடிய, கனியை கொடுக்கக்கூடிய மரங்களும் காப்பாற்றப்படணும். அப்பதான் இந்த மாதிரியான அழிவு நிலையில இருக்கக்கூடிய பறவைகளும் காப்பாற்றப்படும். இறைவன் நாடினால். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து விடுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.